ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 126 3வது வசனம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க என்று சொல்லி, எப்படி உங்க வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி யாராவது உங்களை கேட்பார்கள் என்று சொன்னால், நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இயேசுவால ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும், அந்த தேவனுடைய இரக்கங்களை பெற்றவர்களாய் இருந்தாலும் நாம் சொல்லுகிற பதில், பரவாயில்ல, முன்னாடி இருந்த நாட்களை ஒப்பிடுகிற பொழுது இப்போது இருக்கிற நாள் பரவாயில்லை என்று சொல்லி நாம் பேசுகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுப்பா நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுக்கு நிறைவான ஒரு சந்தோஷத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களால இந்த உலகத்துல சந்தோஷமாய் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? இந்த உலக சந்தோஷமே வேறு, பரிசுத்தமான சந்தோஷமே வேறு. இயேசு ராஜா நமக்கு நிச்சயம் பண்ணி வைத்திருக்கிற அந்த சந்தோஷம் வேறையா இருக்கிறது என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் கண்டிருக்கிற சந்தோஷம் என்பது, அது அழிந்து போகிற பொருட்களின் மீது வைத்து அது சந்தோஷப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷம் அப்படிப்பட்டதல்ல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் இந்த சந்தோஷத்தை என்னால் முழுமையாய் அனுபவிக்க முடியவில்லை என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? நீங்க ஒரு நாளும் அப்படி செய்யவே கூடாது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்காய் உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது. எவ்ரி நியூ டே இஸ் மேட் ஃபார் யூ. ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்க மேல நீங்க ஒரு பொருளை வாங்குற பொழுது நம்ம கேட்கிறோம், இது எந்த பிராண்டு, இந்த கார் எந்த கம்பெனி என்று சொல்லி நாம கேட்கிறோம். ஆனா உங்க மேல என்ன தெரியுமா முத்திரை போடப்பட்டிருக்கிறது? ஒவ்வொரு பொருட்கள் மேல அந்த பிராண்டு கம்பெனியுடைய முத்திரை போடப்பட்டிருக்கும். உங்க மேல என்ன முத்திரை போடப்பட்டிருக்குதுன்னா, மேட் இன் ஹெவன் என்று உங்க மேல முத்திரையை தேவன் போட்டிருக்கிறார். நீங்க எது மாதிரிக்கெல்லாம் நீங்க சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் ஆல்ரெடி நீ என் கூட இருக்கணும், பரலோகத்துக்கு வான்னு சொல்லி ஆல்ரெடி உனக்கு இன்விடேஷன் கொடுத்திருக்கிறாரு. எந்த திருடனும் அந்த இன்விடேஷன் எடுக்க முடியாது. அல்லேலூயா. தேவனாகி கர்த்தர் நீ பாவமே செய்யாதபடி உன் பாவத்தை எல்லாம் அழித்து போட்டு அக்கௌண்ட்டை கிளியரா வைத்திருக்கிறார். அப்படின்னு சொன்னால் பாவம் செய்யலாம் என்று சொல்லி பொருள் அல்ல. உன் மேல அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரு, அதை நினைத்து நீங்க சந்தோஷப்படணுமே. அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக இருந்தவைகள் எல்லாம் கொலோசியர்ல வாசிக்கிறோம். whatever stood against you, உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறக்கூடாதபடி, இந்த உலகத்துல சந்தோஷமாய் வாழக்கூடாதபடி, உங்க சரீர சுகத்தோடு நீங்க வாழக்கூடாதபடி இருந்த எல்லா தடைகளையும் அருமை சிலுவையிலே ஆணி அடித்திருக்கிறார் என்று சொல்லி நம் கொலோசியரின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமா உன்னாதுக்கு மேல உங்களையே விலைக்கரையமாய் வாங்கி இருக்கிறார். He purchased you by his blood. அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தினால உங்க மேல அவ்வளவு அன்பு வச்சு உங்களை வாங்கி இருக்கிறாரு. வாங்கிட்டு உங்களை பார்த்து சொன்னாரு, you are for me, you are made in heaven. அப்படின்னா நமக்கு மாமிசம் இருக்குமா பரலோகத்தில் என்று கேட்கலாம். ஆவிக்குரிய விதத்துல நான் சொல்லுகிறேன், ஸ்பிரிச்சுவல் பீயிங், நம்மள ஆவிக்குரிய மனிதர்கள். we belong to heaven, you made for heaven. வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே தேவன் உங்களை அவர் வாங்கி கொண்டிருக்கிறார், சொந்தம் கொண்டாடி இருக்கிறார். You are a child of God, saved forever. இயேசுப்பா உங்களை அந்த நித்திய வாசியாய் அவருடைய அன்பை கொண்டு இயேசு உங்களை ரட்சித்து இருக்கிறார். ஆமென். அப்ப இன்னும் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம், எவ்வளவு நன்மைகள். வேதவசனம் என்ன தெரியுமா சொல்லுது? எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை.
உங்களுக்கு எவ்வளவு நன்மை தேவன் உண்டு பண்ணி வைத்து இருக்கிறார். You cannot calculate or you cannot imagine in our human mind. அவ்வளவு நன்மை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்து இருக்கிறார் இந்த உலகத்துல. ஆனா இந்த உலகம் எல்லாம் அழிந்து போகும். அவ்வளவு மேன்மைகளை நன்மைகளை வைத்திருக்கிறாரு. அந்த பரலோக தேவன் உனக்கு சொந்தமானவர் என்று சொல்லி நீ சந்தோஷமா இருக்க வேண்டும் அல்லவா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவங்களை பார்த்து நமக்கு சந்தோஷம் வராது. உன் தேவன் உனக்கு என்ன பண்ணிருக்கிற நீ நினைத்து பார்த்திருக்கிறியா? அநேக சமயங்களில் என்ன திரும்ப மனக்கு தோன்றும், நமக்கு இதெல்லாம் இருந்தா ஒருவேளை சந்தோஷமா நம்ம இருக்கலாம், அது கிடைக்கிற காலத்துல பாத்துக்கலாம், அப்போ நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இப்ப போய் சந்தோஷமா இருந்தா எப்படி? பாக்குறவங்க கூட எதாவது சொல்ல மாட்டாங்க, என்ன ஒண்ணுமே இல்லாத இப்படி சிரிச்சின்னு சந்தோஷமா இருக்கிறார்களே என்று சொல்லி மற்றவர்கள் நினைக்க மாட்டார்களா என்று சொல்லுகிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது பொருட்களை சார்ந்தோ இடத்தை சார்ந்தோ சூழ்நிலையை சார்ந்ததல்ல, இது பரலோக தேவனுடைய சந்தோஷமா இருக்கிறது. காரணம் பவுல் சொல்லுகிறார், whatever the situation you may go, you may face, நீ எந்த சூழ்நிலை சந்தித்தாலும், எதை நீ உனக்கு முன்னாடி வந்தாலும் பரவாயில்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். So that is the strength, that is child of God. அருமையான தேவனுடைய பிள்ளை, உடைய பலம் எதுல தெரியுமா இருக்கிறது? My God is a great God. எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். அதுல நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டும். துக்கிக்கிறீங்களா? ஸ்டாப் இட். அது ஒரு மூடத்தனம், தேவனுக்கு பிடிக்காதது. நீங்க கவலைப்பட்டாவே அவளுக்கு பிடிக்காது. அப்ப சொல்றாரு, நீ சந்தோஷமா இருக்கும்படி தானே நான் துக்கத்தின் நுகத்தெல்லாம் உடைத்து போட்டிருக்கிறேன். இயேசுப்பா சொல்றாரு, நீ சந்தோஷமா இருக்கக்கூடாதபடி ஒரு தடையுமே இல்லையே. நீ என்னதை யோசிக்கிறாய்? வேர் யூ ஆர் ஃபோக்கஸிங்? இந்த உலகத்துல மற்ற மனிதர்களை போல நீங்க யோசிக்கிறீங்களா? அநேக சமயத்துல நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இது வரணும், எனக்கு கிடைக்கணும், அப்ப நான் சந்தோஷமா இருப்பேன், அது வரைக்கும் நான் இப்ப சந்தோஷமா இருக்க கூடாது, வேண்டாம், அது சரியில்லை என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். You can spend your time thinking about what you don't have. இல்லாதது பத்தியே யோசிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல நீங்க துக்கமா இருக்கிறீங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பா சொல்றாரு, எல்லாவற்றையும் நான் உனக்காக செய்து வைத்து இருக்கிறேன். உன் கண்ணு பார்க்கல, காது கேட்கல, அவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்து இருக்கிறார். Yes, done great things. Hallelujah. அவன் சொல்றான், நீ சந்தோஷமாயிரு. Be joyful unto the Lord. Yes, done great things. Hallelujah. பெரிய காரியங்களை செய்வார். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் எப்படி கழிக்கிறீங்க? எப்படியாவது இந்த நாள் போயிட்டா நல்லா இருக்கும் அப்படி யோசிக்கிறீங்களா? அப்படி இல்லை எனக்கு அன்பான பிள்ளைகளே. God made this earth for you. இந்த பூமி, வானமும் பூமியும் அவருடையதாய் இருக்கிறது. இந்த பூமியிலே நீ வெளிச்சமாய், நீ உப்பா, நீ ஜீவனாய் இந்த உலகத்துக்கு காட்ட நீ சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று உன் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார், உன் தகப்பன் விரும்புகிறார். நீ 1 செகண்ட், 1 மினிட், 1 ஹவர் நீங்க துக்கிக்கிறீங்க பாருங்க. இப்ப நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியுமா? ஆமா, நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். தேவனிடத்துல துக்கம் இல்லையே. You and God are same class. நீங்க ஒரே தேவனை போன்றவர்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், இருக்கிறோமே. அப்ப தேவன் துக்கிக்கிறாரா? இல்லவே இல்லையே. அவரிடத்துல எல்லா காரியங்களுக்கும் வழி உண்டு, இரக்கம் உண்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் அவன் இவ்விதமாய் சொல்லுகிறான், நீ ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரிகைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் சொல்றான், நான் சந்தோஷமா இருப்பேன். With full satisfied soul I will praise my Lord. சங்கீதம் 63:4-5 விதமாய் சொல்லுகிறான், என் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டதை போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால்
உம்மை போற்றும் என்று அவன் சொல்லுகிறான். I will be very much satisfied the goodness of the Lord. தேவன் எனக்கு செய்திருக்கிற அந்த நன்மைகளில் நான் திருப்தியாய், ஒரு நல்ல ஆகாரத்தை புசிச்சா எப்படி திருப்தியா ஒரு மனுஷன் உணர்வானோ அதை போல சொல்லுகிறான் சங்கீதக்காரன். என் ஆத்துமா நிறைஞ்சு நான் தேவனை துதிப்பேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆர் யூ ஸ்ட்ரகிளிங்? எனக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, காரணம் புரியாத ஒரு துக்கம், கவலை. உடை தெரியுங்கள். அப்பா சொல்றார், நீ சந்தோஷமா இருக்கணும் இந்த உலகத்துல, அதுக்காகவே உன்னை அழைத்தேன். ஜெபிக்கலாமா? பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தாவே, எங்களுக்கு சந்தோஷத்தை ஆண்டவரே உண்டு பண்ணி வைத்தவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் சமாதான காரணராயிருந்தீரே, உம்முடைய வலது பரிசுத்தல ஆண்டவரே பேரின்பம் உண்டையா, உம்முடைய சமூகத்துல சந்தோஷம் உண்டையா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிற நெருக்கடியான நிலைமைகள், துக்க சம்பவங்கள், நெருக்கடியான யோசனை எண்ணங்கள் எப்படி மனதிலிருந்து எடுபட்டு போவதாக, நீர் கொடுத்திருக்கிற நிறைவான சந்தோஷத்தை இந்த உலகத்தில் இவர்கள் அனுபவித்து, என் இயேசுவின் சமாதானம், என் இயேசுவின் சந்தோஷம் எனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இன்னும் செய்ய போகிறார் என்று சந்தோஷமாய் வாழ கிருபை செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தமான நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.